என்னமோ பண்ணுதுங்க இது. யதார்த்தமான படம், யதார்த்தத்துக்கு நெருக்கமான படம், யதார்த்தத்துக்கு தள்ளி உள்ள படம். 15-20 இயர்ஸ் காலகட்டத்தில் நடக்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிடில் கிளாஸ் தான் முன்னேறணும் அந்த ஒரு இதை நோக்கியே போய்கிட்டு இருப்பான். இந்த டோர் மாதிரி தான் எங்க வீட்லயும் இருக்கு. ஓகே ஓப்பனிங் வேற லெவலுங்க. எடிட்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அது ஒண்ணு போதும், இந்த மொத்த படத்தையுமே அப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. பல வருஷம் நடக்கிற கதையா? உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? சைத்ரா சைட் பில வருவாங்க. மனிதன் படம் பார்த்தேன். ஒரு டிரைவர் வந்து ஆஜராவார்ல, இந்த கேரக்டரை வச்சு கன்னடத்துல 2 மூவி பண்ணிருக்காங்க, சைட் ஏ அண்ட் சைட் பி அப்படின்னு. சூரியவம்ச படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. நல்லா படிச்ச ஒரு ஆள் ஆயிடுவேன் எங்க வீட்டுல நம்புறாங்கடா. எனக்கு இந்த படிப்பு மாதிரி வரமாட்டேங்குதே. அவர அழுக கோவம் தெரியுது. அதுல சாதிக்கணும் இருக்குது, ஆனா அது வரமாட்டேங்குதே அப்படின்ற அந்த ஒரு கோவம். வீடு வாங்கி ஆகணும்னு அப்படி என்ன பிடிவாத வாசு உனக்கு? வீடுங்கிறது மரியாதை இல்லையா? நிறைய பேத்துக்கு வீடு வாங்குறதுதான் ஒரு அல்டிமேட் கோலாவே வச்சிருக்காங்க. தான்ப்பா என்னோட ஃபைனல் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. மியூசிக் எமோஷன்ஸ் அப்படி எலிவேட் பண்ணுது. என்ன மாதிரி ஆயிராதுப்பா. நீங்க டிராவிட் ஃபேன் பா, நான் தோனி ஃபேன். பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்லாம் செங்கல் வச்சு கட்ட மாட்டாங்களோ? என்னால முடியலடா. என்ன பிரபு இருக்கான், நான் தோத்தாலும் அவன் ஜெயிச்சிருவான். தங்கல் ஜெயிச்சிருவேன்ப்பா. என்னமோ பண்ணுதுங்க இது. பா இது மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்குதுங்க. என்னன்னு தெரியல, எமோஷனலா ரொம்ப என்னமோ பண்ண மாதிரி இருக்குல்ல. வேலைக்காரன் டயலாக் சொல்றேன், ஃபகத் வாசில் தான் சொல்லியிருப்பாரு. வசதியில் எல்லாத்துக்கும் கம்மியா இருக்க வந்து முன்னேறவே முடியாது அப்படின்னே அப்படியே இருந்துருவாங்க. ஹை கிளாஸ் வந்து ஆல்ரெடி சொத்து இருக்கும், மிடில் கிளாஸ் தான் முன்னேறணும் அந்த ஒரு இதை நோக்கியே போய்கிட்டு இருப்பான். கண்டிப்பா அது நிறைய பேர்த்தோட கனெக்ட் ஆகும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது.